எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் ஆல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் ஜெனரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 15க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளியில் பாருங்கள். இப்போ முதல் கேள்வி, அந்தாதி இலக்கியங்கள் செய்யுள் வகைகளில் டேஸ் சான்றாக அமைகின்றன. அந்தாதி இலக்கியங்கள் செய்யுள் வகைகளில் டேஸ் சான்றாக அமைகின்றன. இதுக்கு சரியான விடை சொல் தொடர்நிலைக்கு. சொல் தொடர்நிலைக்கு. இரண்டாவது கேள்வி, பொறுத்துக. இந்த பொறுத்துக நிறைய பழைய கொஷின் பேப்பரில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, பாஞ்சாலி சபதம். பாரதியார் பாஞ்சாலி சபதம். பாரதிதாசன் பாண்டியன் பரிசு. கவிமணி மருமக்கள் வழி மான்மியம். கண்ணதாசன் மாங்கனி. ரொம்ப முக்கியம். அடிக்கடி கேட்பாங்க. வெரி இம்பார்ட்டன்ட். அதனால் ஒவ்வொரு ஆசிரியர்கள், அதாவது ஒவ்வொரு கவிஞர்கள் அவர்களுடைய படைப்புகள் ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப முக்கியம். பொருத்தி காட்டுக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, கவியோகி சுத்தானந்த பாரதியார் பராசக்தி மகா காவியம். புலவர் குழந்தை ராவண காவியம். புலவர் குழந்தை ராவண காவியம். பாரதிதாசன் இருண்ட வீடு. கண்ணதாசன் இயேசு காவியம். அடுத்து நான்காவது கேள்வி, ஆட்டனத்தி ஆதிமந்தி என்னும் குறுங்காப்பியத்தை இயற்றியவர். ஆட்டனத்தி ஆதிமந்தி என்னும் குறுங்காப்பியத்தை இயற்றியவர் கண்ணதாசன். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எனும் குறட்பாவில் இடம்பெறும் அணி. எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எனும் குறட்பாவில் இடம்பெறும் அணி. சொற்பொருள் பின்வரு நிலையணி. சொற்பொருள் பின்வரு நிலையணி. அடுத்து ஆறாவது கேள்வி, எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியரான பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியரான பெறின் குறட்பாவில் இடம்பெறும் அணி. சொற்பொருள் பின்வரு நிலையணி. சொற்பொருள் பின்வரு நிலையணி. அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் எனும் குறட்பாவில் இடம்பெறும் அணி. அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். தொழில் உவமை அணி. தொழில் உவமை அணி. உடம்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடன் உறைந்தற்று. உடம்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடன் உறைந்தற்று. இக்குறட்பாவில் இடம்பெற்றுள்ள அணி உவமை அணி. உவமை அணி. கல் உண்பவர் டேஸ் உண்பவர் என்கிறார் வள்ளுவர். கல் உண்பவர் நஞ்சு உண்பவர் என்கிறார் வள்ளுவர். அடுத்து, பலர் துஞ்சவும் தாம் துஞ்சான் விழித்திருந்த வரும் அவரை பாடியவரும். விழித்திருந்தவரும் அவரை பாடியவரும். சோழன் நலங்கிள்ளியை
சோழன் நலங்கிண்ணியை கோவூர் கிழார் பாடுவதாக அமைந்த வரிகள். பலர் துஞ்சவும் தாம் துஞ்சான். ஓர் அரசன் ஒரு நாளை எவ்வாறு ஒதுக்கி பணியாற்ற வேண்டும் என்பதற்கு திருவள்ளுவர் அட்டவணையை தருவதாக அமையும் அதிகாரம். ஓர் அரசன் ஒரு நாளை எவ்வாறு ஒதுக்கி பணியாற்ற வேண்டும் என்பதற்கு திருவள்ளுவர் அட்டவணையை தருவதாக அமையும் அதிகாரம். மடியின்மை. மடியின்மை பலர் துஞ்சவும் தான் துஞ்சான் உலகு காக்கும் உயர்கொள்கை கேட்டோன் எந்தை என் தென்கினை குரலே எனும் அடிகள் இடம்பெறும் நூல் புறநானூறு. பாடப்பட்டவன் கோவூர் கிழார். அடிலை கடமபெறும் நூல் சோழன் நலங்கிள்ளி பாடியோன். இதுக்கு சரியான விடை புறநானூறு, கோவூர் கிழார், சோழன் நலங்கிள்ளி. அடுத்து சீனத்தில் வழங்கும் யாங்சௌ கதை டேஸ் பற்றியது. இதுக்கு சரியான விடை நேர மேலாண்மையை. நேர மேலாண்மையை. ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி. அடுத்து வையகம் முழுவதும் வரினன் ஓம்பும் ஓர் செய் என காத்து இனிது அரசு செய்கின்றான் என்று தன் நாட்டை மிகவும் செப்பமாகவும் நுணுக்கமாகவும் ஆட்சி செய்த யாரை பற்றி யார் எந்நூலில் பாடியுள்ளார்? தசரதனை கம்பர் கம்பராமாயணம் பாலகாண்டத்தில். இன்சொல் விளைநிலனா ஈதலே வித்தாக. இன்சொல் விளைநிலனா ஈதலே வித்தாக என்று கூறுவது அறநெறிச்சாரம். அறநெறிச்சாரம். ரோமாபுரி சிப்பாய்கள் பாண்டிய போர்ப்படையில் இடம்பெற்றிருந்தார்கள் என்ற குறிப்பினை உடைய நூல் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம். அடுத்து நீரின் வந்த நிமிர்பரி புரவியும் என்று குதிரைகள் இறக்குமதி பற்றி குறிப்பிடும் நூல் பட்டினப்பாலை. பட்டினப்பாலை. அடுத்து 18 வான்முகந்த நீர்மலை பொழியவும் என காவிரி பூம்பட்டினத்தில் மாரி காலத்து மலைமேகம் போல கணக்கிட இயலாத பொருள்கள் பண்டசாலை முற்றத்தில் குவித்து வைக்கப்பட்டிருந்ததனை குறிப்பிடும் நூல் பட்டினப்பாலை. பட்டினப்பாலை. காவிரி பூம்பட்டினத்திற்கு வந்த பொருள்களுக்கு சுங்கம் வசூலித்த பின் அவற்றின் மீது சுங்க அதிகாரிகள் பொறித்த சின்னம் புலி. புலி சின்னம். காவிரி பூம்பட்டினத்திற்கு வந்த பொருள்களுக்கு சுங்கம் வசூலித்த பின் அவற்றின் மீது சுங்க அதிகாரிகள் பொறித்த சின்னம் புலி. சங்க இலக்கியங்களின் வாயிலாக மிகப்பெரிய துறைமுகமாகவும் யவனர்களின் கப்பல்கள் நிறுத்தி வைக்கப்படும் இடமாகவும் அறியப்படுவது. சங்க இலக்கியங்களின் வாயிலாக மிகப்பெரிய துறைமுகமாகவும் யவனர்களின் கப்பல்கள் நிறுத்தி வைக்கப்படும் இடமாகவும் அறியப்படுவது முசிறி. முசிறி. அகஸ்டஸ் சீசரை பாண்டிய நாட்டு தூதுக்குழு ஒன்று கிமு 20ஆம் நூற்றாண்டு சந்தித்ததை பற்றி கூறுபவர் அகஸ்டஸ் சீசரை பாண்டிய நாட்டு தூதுக்குழு ஒன்று கிமு 20ஆம் நூற்றாண்டு சந்தித்ததை பற்றி கூறுபவர் ஸ்ட்ரேபோ. ஸ்ட்ரேபோ.
யவனரது கப்பல்கள் பற்றிய குறிப்பு இடம்பெறும் நூல். யவனரது கப்பல்கள் பற்றிய குறிப்புகள் இடம்பெறும் நூல். புறநானூற்றில் 56வது பாடல். புறநானூற்றில் 56வது பாடல். அடுத்து, யவனரை அரண்மனை தொழிலாளர்களாக்கி கட்டுப்படுத்தியவன் என்று பதிற்றுப்பத்து 2ஆம் பத்தில் குறிக்கப்படுபவன். யவனரை அரண்மனை தொழிலாளர்களாக்கி கட்டுப்படுத்தியவன் என்று பதிற்றுப்பத்து 2ஆம் பத்தில் குறிக்கப்படுபவன். இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். அடுத்த கேள்வி 24. உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர் என்ற குறட்பா உணர்த்தும் செய்தி. உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர் என்ற குறட்பா உணர்த்தும் செய்தி. தன்னுடைய வலிமையின் அளவை மீறி செயல்படுவோர் அழிவர். தன்னுடைய வலிமையின் அளவை மீறி செயல்படுவோர் அழிவர். கல்லாரே யாயினும் கற்றாரை சேர்ந்தொழுகின் நல்லறிவு நாளும் தலைப்படுவர் என்று கூறும் நூல். நாலடியார். கல்லாரே யாயினும் கற்றாரை சேர்ந்தொழுகின் நல்லறிவு நாளும் தலைப்படுவர். நாலடியார். டைமண்ட் பற்றிய டேஸ் நாடகம் நிதி மேலாண்மை பற்றிய மிகச்சிறந்த வாழ்வியல் விளக்கமாக அமைகிறது. ஷேக்ஸ்பியரின் நாடகம். ஷேக்ஸ்பியரின் நாடகம். 27வது கேள்வி. ஆன முதலில் அதிகம் செலவானால் மானமழிந்து மதிகெட்டு. ஆன முதலில் அதிகம் செலவானால் மானமழிந்து மதிகெட்டு என நிதியை கண்டபடி கையாள்பவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கும் கவிஞர். ஔவையார். ஔவையார். ஹிராக்ளிடஸ் என்பவர் டேஸ் நாட்டவர் ஆவார். கிரேக்க நாட்டவர். கிரேக்க நாட்டவர். ஹிராக்ளிடஸ் என்பார் எழுதிய உலக புகழ்பெற்ற துளிகள் எனும் நூல் 126 ஒற்றை வரிகளை உடையது. 126 ஒற்றை வரிகளை உடையது. 2 முறை ஒருவன் ஒரே நதியில் இறங்க முடியாது என்று எழுதியவர். 2 முறை ஒருவன் ஒரே நதியில் இறங்க முடியாது என்று எழுதியவர் ஹிராக்ளிடஸ். ஹிராக்ளிடஸ். ஒவ்வொரு நாளும் சூரியன் புதிது என்று கூறியவர். ஒவ்வொரு நாளும் சூரியன் புதிது என்று கூறியவர் ஹிராக்ளிடஸ். ஹிராக்ளிடஸ். அடுத்து 32வது கேள்வி. ஔவைக்கு நெல்லிக்கடியை தந்தவன். ஔவைக்கு நெல்லிக்கடியை தந்தவன் அதியன். அதியன். இலக்கியத்தில் மேலாண்மை எனும் நூலை எழுதியவர். இலக்கியத்தில் மேலாண்மை எனும் நூலை எழுதியவர் வே. இறையன்பு. வே. இறையன்பு. இ.ஆ.பா தேர்வுக்கு தமிழை ஒரு விருப்ப பாடமாக படித்து வெற்றி பெற்றவர் வே. இறையன்பு. வே. இறையன்பு. அதாவது இந்திய ஆட்சி பணியாளர் தேர்வுக்கு, இ.ஆ.பானா இந்திய ஆட்சி பணியாளர் தேர்வுக்கு தமிழை ஒரு விருப்ப பாடமாக படித்து வெற்றி பெற்றவர் வே. இறையன்பு. அதாவது நம்முடைய தமிழ்நாடு மாநிலத்தின் முன்னாள் தலைமைச் செயலாளர் வே. இறையன்பு என்பது குறிப்பிடத்தக்கது. வே. இறையன்புவின் எந்த நூல் 1995ஆம் ஆண்டில் தமிழ் வளர்ச்சித்துறையின் சிறந்த நூலுக்கான பரிசை பெற்றது? வாய்க்கால் மீன்கள். வாய்க்கால் மீன்கள். வே. இறையன்புவின்
வாய்க்கால் மீன்கள் என்ற நூல் 1995ஆம் ஆண்டில் தமிழ் வளர்ச்சித்துறையின் சிறந்த நூலுக்கான பரிசை பெற்றது. அதிசய மலரின் புன்னகையை பிடித்தவாறு தமிழ் நதி கடக்க சொல்வது. அதிசய மலரின் புன்னகையை பிடித்தவாறு தமிழ் நதி கடக்க சொல்வது. அனைத்தையும், அதாவது கடந்த கால துயரங்களை, ஆட்களற்ற பொழுதை, பச்சையமிழந்த நிலத்தை. அதிசய மலர் எனும் கவிதையின் ஆசிரியர். அதிசய மலர் எனும் கவிதையின் ஆசிரியர் தமிழ் நதி. தமிழ் நதி. அதிசய மலர் எனும் கவிதை இடம்பெற்றுள்ள கவிதை தொகுப்பு. அதிசய மலர் எனும் கவிதை இடம்பெற்றுள்ள கவிதை தொகுப்பு. இதுக்கு சரியான விடை அதன் பிறகும் எஞ்சும். அதன் பிறகும் எஞ்சும். கவிஞர் தமிழ் நதியின் இயற்பெயர். கவிஞர் தமிழ் நதியின் இயற்பெயர் கலைவாணி. கலைவாணி. ஆப்ஷன் சி. கவிஞர் தமிழ் நதியின் பிறப்பிடம் ஈழத்தின் திரிகோணமலை. ஈழத்தின் திரிகோணமலை. கவிஞர் தமிழ் நதி கலைத்துறையில் பட்டம் பெற்ற பல்கலைக்கழகம். கவிஞர் தமிழ் நதி கலைத்துறையில் பட்டம் பெற்ற பல்கலைக்கழகம் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம். கவிஞர் தமிழ் நதி புலம்பெயர்ந்து சென்றுள்ள நாடு. கவிஞர் தமிழ் நதி புலம்பெயர்ந்து சென்றுள்ள நாடு கனடா. கனடா. பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. நந்தகுமாரனுக்கு மாதங்கி எழுதியது. சிறுகதைகள். சூரியன் தனித்தலையும் பகல் இரவுகளில் பொழியும் துயரப்பணி. கவிதைகள். காணல் வரி குறுநாவல். பார்த்தீனியம் நாவல். பார்த்தீனியம் என்பது நாவல். அடுத்து 44வது கேள்வி. தமிழ் நதி எழுதிய ஈழம் கைவிட்ட தேசம் என்பது. தமிழ் நதி எழுதிய ஈழம் கைவிட்ட தேசம் என்பது நாவல். நாவல். பச்சையம் இழந்த சாம்பல் நிலத்தில் மலரை அடையாளம் கண்டு வருவது. பச்சையம் இழந்த சாம்பல் நிலத்தில் மலரை அடையாளம் கண்டு வருவது. வண்ணத்து பூச்சி. வண்ணத்து பூச்சி. முச்சந்தி இலக்கியம் என்பது கூற்று 1 கதை வடிவிலான வடிவம் உடையது. சரி. பெரிய எழுத்து புத்தகம் என்று அழைக்கப்படுவது முச்சந்தி இலக்கியம். அப்ப கூற்று 1, 2 சரி. அடுத்து 47. உண்டு பிறந்து வளர்ந்த இடந்தனில். இத்தொடரில் பெயரெச்சம். வளர்ந்த என்பது பெயரெச்சம். அதாவது கும்மிப்பாடல்கள் இடம்பெற்றுள்ள நூல். இந்த 12ஆம் வகுப்பு பொதுத்தமிழ் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள பாடப்பகுதியின் கும்மிப்பாடல்கள் இடம்பெற்றுள்ள நூல். பாரத மக்களின் பரிதாபச் சிந்து என்ற தேயிலை தோட்டத்து பாட்டு. ஆங்கிலேயரின் குடியேற்ற நாடுகளில் தமிழர்கள் பல்வேறு தோட்டக்கூலிகளாக புலம்பெயர்ந்த நூற்றாண்டு. ஆங்கிலேயரின் குடியேற்ற நாடுகளில் தமிழர்கள் பல்வேறு தோட்டக்கூலிகளாக புலம்பெயர்ந்த நூற்றாண்டு. கிபி 18ஆம் நூற்றாண்டு. கிபி 18ஆம் நூற்றாண்டு.
தோட்டக்கூலிகளாக தமிழர்களை வெள்ளையர் சேர்க்கும் இடங்கள். தோட்டக்கூலிகளாக தமிழர்களை வெள்ளையர்கள் சேர்க்கும் இடங்கள். இலங்கை தீவு, அந்தமான் தீவு. இலங்கை தீவு, அந்தமான் தீவு. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் ஆல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் குரூப் 2, குரூப் 3, குரூப் 4, குரூப் 5A, குரூப் 6, குரூப் 7A, குரூப் 8 ஜென்ரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 15க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.